بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகரனின் சாந்தியம் சமாதானம் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக. தினசரி நாம் பார்த்து வரக்கூடிய அல்லாஹ்வினுடைய செய்தியிலே இன்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், அல் யஸ்தவில்லதீன யஹ்லமூன வல்லதீன லா யஅலமூன். அல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? படைத்த இறைவன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வசனமாக இதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், படித்தவர்களையும் படிக்காதவர்களும் சமமாக பார்க்க முடியுமா? அதன் தொடர்ச்சியாக அறிவுடையோரை படிப்பினை பெறுவர் என்று கூறுகிறார்கள். இது 39வது அத்தியாயம் 9வது வசனத்துல இருக்கு. அப்போ அறிவுடையே படிப்பினை பெறுவார்கள், அவர்கள் பயன் பெறுவார்கள் என்று சொல்வது, இந்த இடத்துல கல்வி யார் தேடி அந்த கல்வியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் சிறந்த ஒரு லாபத்தை அடைந்து விடுவார்கள் என்பதை நாம் இங்கே உணர முடியாது. அப்ப இந்த கல்வியின் மூலமாக சராசரி ஒரு மனிதன் கூட ஒரு பெரிய சாதனையாளர் ஆகிறார் என்பதை தெள்ள தெளிவாக படைத்த இறைவன் நமக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்தி காமிக்குவதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையிலே நாம் இந்த உலக கல்விகளை கற்றுக்கொள்வதிலே எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புறோமா, அல்லது அவர்கள் சரியாக மதரசாவிலே பயின்று வருகிறார்களா, அவர்கள் அடிப்படையான இஸ்லாமிய கல்வியை கற்று வருகிறார்களா, அவர்கள் சொல்ல வேண்டிய துவாக்களை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்களா, குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை மிகப்பெரிய அக்கறை செலுத்துவதை போல தெரியவில்லை. பெரும்பாலும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை லேட்டா போயிடுச்சுன்னா அங்க மிகப்பெரிய கண்டிப்பான ஒரு செயல்பாடுகள் எடுக்கப்படும், கண்டித்து விடுவார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அஞ்சுவதை கூட பெற்றோர்கள் பள்ளிவாசல்களுக்கோ அல்லது பாடசாலைகளான மதரசாக்களுக்கோ அனுப்புவதிலே எந்த அக்கறையும் காட்டக்கூடிய ஒரு அச்சம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், படிக்கலைன்னா நாளைக்கு வேலை கிடைக்காது, மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகி விடுவார் என் பிள்ளை என்று சொல்லக்கூடியவங்க கூட மதரசாவில் படிக்கவில்லை, குர்ஆனை மனப்பாடம் செய்யவில்லை என்கின்ற அக்கறை இல்லாமல் அவர்களுடைய எண்ண போக்கானது மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஆனால் ஈருலக வெற்றிக்கும் எது உறுதுணையாக இருக்கக்கூடியது? நம்ம கல்வியை படிக்கிறோம், 8 மணி நேரம் நம்ம எங்க செய்யறோம்? பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம். ஆனா 1 மணி நேரம் படிக்கக்கூடிய அந்த மதரசாக்களையும் கூட மிகப்பெரிய அக்கறை எடுக்காம போனது காரணம் என்ன? நாளை மறுமைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் வைத்து நாளை மதிப்பிடும் பொழுது நாளை அங்கே தோற்றுவிடக் கூடாது, மறுமையில தோற்றுவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு ஒரு சின்ன வரலாறை சொன்னோம் என்று சொன்னால், சாதாரண ஒரு சராசரி மனிதனை கூட கல்வியானது மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்த்திவிடும். சாதனை கல்வியை மாற்றிவிடும். சாதாரண ஒரு அந்தஸ்தில் உள்ளவரை கூட, சராசரி மனிதனை கூட சாதனையாளராக மாற்றிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி அடைகிறார்கள். மக்கா வெற்றி அடைந்த பிறகு பலர் அவரிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது வரைக்கும் அச்சத்திலும் தயக்கத்திலும் போக்கத்திலே இருந்த அந்த மக்கள் மக்கா வெற்றி கிடைத்த பிறகுதான் பலர் இஸ்லாத்தை கூட்டம் கூட்டமாக வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்றாங்க. அதுல ஒருவர் யாருன்னு சொன்னா சலமா அவர்களும் ஆவார்கள், அவருடைய கூட்டத்திலும் ஆவார்கள். சலமா என்பவரும் அவருடைய கூட்டத்திலும் என்ன சென்றாங்க? மக்காவின் வெற்றிக்கு பிறகு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்கிறார்கள். அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதன் பிறகு தொழுகை கடமையாயிரும். ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னாலே அவர் முஸ்லீம் என்று ஆகிவிட்டாரே, தொழுகை கடமை. அப்போ அவர்களுடைய கூட்டத்திலே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சம்பவம் நடக்குது. அம்ர் பின் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்திற்கு தொழுகை வைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வயது எவ்வளவுன்னு கேட்டா ஒரு 6ஓ 7ஓ தான் இருக்கும். யாரோட பிள்ளை இவங்க? சலமா அவருடைய மகனார். அவர் ஒரு 6 வயது 7 வயது இருக்கும் போதே தொழுகை வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதிகமாக குர்ஆனை அறிந்து வைத்திருந்தார் என்கின்ற காரணத்தினால். அப்போ ஒரு விஷயத்தை தெரிந்து வச்சிருக்கார், மற்றவர்களை விட அவர் கூடுதலாக அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப அதன் காரணமாக அவரையே தொழுகை வைங்க.
இப்ப என்ன பின்னணி பாருங்க, அவர்கள் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலிருந்து வந்தவருடைய மகனார் இவங்க. இங்கே எந்த ஒரு தடையும் கிடையாது இஸ்லாத்திலே. இஸ்லாத்தை நாங்கள் முன்னாடி ஏற்றுக்கொண்டோம், நீங்க பின்னாடி ஏற்றுக்கொண்டீங்க, அதனால் நாங்கள் தான் தொழுகைக்கு செல்வோம், அப்படி கிடையாது. இங்கே யார் தொழுகை சட்டங்களை தெரிந்து, தொழுகை வசனங்களை அறிந்து, இறைவனை அறிந்து தொலை வைப்பதற்கு தகுதி வாய்ந்த அந்த தன்மைகளை பெற்று விடுகிறார்களோ அவர்கள் தொலை வைக்கலாம். அப்ப இது எங்கிருந்து கிடைக்கும்? இன்னைக்கு இதுக்குன்னு ஒரு பாடசாலைகள்ல அரபியை கத்துக் கொடுக்குறாங்களா? அதாவது பள்ளிக்கூடங்களில் இது அரபி என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறதா? அப்போ இதை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக, அவர்களின் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய இடமாக மாற்றுவதற்கான இடம்தான் மதரசாக்கள், பாடசாலைகள். அப்ப அந்த இடத்துல பிள்ளைகளை ஆர்வத்துடன் அனுப்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கும் பொழுது அதை சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த 1 மணி நேரமே அவருக்கு மறுமை வெற்றியும் ஈருலக வெற்றியும் பெற்று தரக்கூடியது என்று சொன்னால், இன்று இஸ்லாத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன தெரியுங்களா? சாதனை கல்வி தொடர்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பலர் தொழுகை நடத்தக்கூடிய இடங்களுக்கு வருகிறார்கள் கல்வியை கற்றதின் மூலமாக. அதனால் அந்த கல்வியை நாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கிருந்தோ கற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களே இந்த அளவுக்கு சாதனை படிக்கும் பொழுது, இஸ்லாமிலே பிறந்து அதில் வளர்ந்தவர்கள் நாம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை இந்த சமத்துவம், இந்த இஸ்லாத்தில் உள்ள சமத்துவம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்த இந்த இஸ்லாமிலே நாமும் பயின்று அந்த பாடசாலைகளிலே சொல்லக்கூடிய அதை இறைவனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு நம் வாழ்வை சரியான வகையில கொண்டு சென்றோம் என்று சொன்னால், இந்த சாதனை கல்வியானது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். சராசரி மனிதன் முதல் சாதனையாளர்களை ஆகுவதற்கு இஸ்லாமிய கல்வி மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கிறது. எந்த தடையும் கொடுப்பதில்லை, சமத்துவத்தை கொடுக்கிறது என்பதை நிலைத்திருக்கக்கூடியவராக நம் மனதிலே வைத்துக் கொண்டு அந்த ஏகருவனை மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.